வணக்கம் நண்பர்களே, மாஸ்டரிங் பவர் பிஐ வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 6. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷுவலைசேஷன், ரிப்பன் சார்ட். நேரத்தை கடத்தாமல் பவர் பிஐக்கு உள்ள போயிட்டு இந்த ரிப்பன் சார்ட் மூலிமா நமக்கு கிடைக்கிற அட்வான்டேஜ் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஆல்ரைட், நம்ம இப்போ ஒரு பிளாங்க் பவர் பிஐ ரிப்போர்ட்லேருந்து தான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டேட்டாவை ஏற்கனவே லோட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போது ஒரு ரிப்பன் சார்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு மினிமம் நம்ம டேட்டா செட்டில் 3 காலம் இருக்கணும். முதல் காலம் டேட் இருக்க காலமாக இருக்கணும். ஏன்னா ரிப்பன் சார்ட் எதுக்காக ப்ரிசைஸ்லி யூஸ் பண்ணுறோன்னா, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு வேல்யூவோட ட்ரெண்ட் எப்படி இருந்தது, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம்னு சொல்லும் போதே நம்ம மந்த்லி ட்ரெண்டோ, குவார்ட்டர்லி ட்ரெண்டோ, இயர்லி ட்ரெண்டோ ஸ்டடி பண்ணுறதுக்கு தான். ஸோ டெஃபினட்டாக நம்மளோட டேட்டாவில் ஒரு டேட் காலம் இருக்கணும். 2வது காலம் என்ன இருக்கணும்னா, எந்த வேல்யூவோட ட்ரெண்டை படிக்க போகிறோம், சேல்ஸா இல்லை குவான்டிட்டிஸ் சோல்டா அப்படின்றது ஏதாவது ஒரு காலம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கணும். அது காஸ்ட்டு, ப்ராஃபிட்டு, ரெவென்யூ, குவான்டிட்டி சோல்டு, யூனிட் சப்ளை, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எது வேணால் இருக்கலாம். அதுதான் 2வது காலம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கணும். 3வது காலம் என்னென்னா, எந்தெந்த கேட்டகரி பேஸ் பண்ணி இதை ஸ்டடி பண்ண போகிறோம். ப்ராடக்ட் வைஸ் ட்ரெண்டை பார்க்கணுமா, இல்லை கஸ்டமர் டைப் வைஸ் ட்ரெண்டை பார்க்கணுமா, இல்லை ஸ்பெசிஃபிக் ஜெண்டர் வைஸ் ஒரு ட்ரெண்டை பார்க்கணுமா அப்படின்னா அந்த கேட்டகரிக்கல் காலம் இருக்கணும். ஸோ மொத்தம் 3 காலம் கண்டிப்பாக நம்ம டேட்டா செட்டில் இருக்கணும். ஒரு ரிப்பன் சார்ட்டை க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் முதல் ஒன்று டேட்டு, 2வது வந்துட்டு ஒரு வேல்யூ காலம், 3வது கேட்டகரிக்கல் காலம். இப்போ நம்மளோட டேட்டா செட்டில் அந்த காலம்ஸ் இருக்கான்னு பார்த்துருவோம். இப்போ நான் ஜூம் பண்ணுறேன் நம்ம ஸ்க்ரீனை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது டேட் காலம் ஒன்று இருக்குது. பில்ட் ஆன் அப்படின்றது தான் நம்மளோட டேட் காலம். ஆட்டோமேட்டிக்காக பவர் பிஐ டேட் ஹைரார்கியை க்ரியேட் பண்ணி அது ஃப்ரீக்வன்சிஸை கொடுத்துருச்சு. நான் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரீக்வன்சி மந்த்லி ஃப்ரீக்வன்சி, அதுவே அந்த ஃப்ரீக்வன்சியை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. சப்போஸ் இந்த நீங்கள் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரீக்வன்சி இல்லைன்னா அதுக்கான காலமை நீங்கள் வச்சுக்கிட்டு தான் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது நான் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிற அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரெவென்யூ. கேட்டகரிக்கல் காலம் என்னோட கேஸில் ரீஜன். இதில் தான் வந்து 5 கண்ட்ரி வச்சுருக்கேன். ஸோ எனக்கு கண்ட்ரி வைஸ் சேல்ஸோட ட்ரெண்ட் எப்படி இருந்தது ஸ்டடி பண்ணணும். இப்போது கண்ட்ரி வைஸு சேல்ஸோட ட்ரெண்டை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா பொதுவாகவே நம்ம வந்து ஒரு லைன் சார்ட்டோ இல்லை ஸ்டாக்ட் ஏரியா சார்ட்டு இல்லைன்னா ஒரு ஸ்டாக்டு பார் சார்ட் இந்த மாதிரி அப்ரோச்சுக்கு தான் போவோம். ஏன் ரிப்பன் சார்ட்டுக்கு போனோம்? ரிப்பன் சார்ட்டில் அப்படி என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரியேட் பண்ணும்போது அதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துலாம். ஸோ நான் டைரெக்டாக இப்போ ரிப்பன் சார்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். இந்த ரிப்பன் சார்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ரிப்பன் சார்ட்டை ரைட் சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ தட் யூ கேன் சி வாட் இஸ் ஹேப்பனிங். ரிப்பன் சார்ட்டை கொண்டு வந்துட்டோம். இப்போ அதில் வந்து நான் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறது மந்த்லி ட்ரெண்டு. ஸோ மந்த்தை கொண்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் போட்டுடுறேன். எந்த வேல்யூவை ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன், ரெவென்யூவை ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ போட்ட உடனே எனக்கு இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் வந்துடுது. பட் நான் எந்த கேட்டகரி வைஸ் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ரீஜன் வைஸ். ஸோ அதை கொண்டு வந்து லெஜெண்டில் போட்டுறேன். இப்போது என்னோடய விஷுவலைசேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பொதுவாகவே ஸ்டாக்டு சார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சீரீஸை பிளாட் பண்ணுச்சுன்னா அந்த சீரீஸோட பொசிஷன் அதே இடத்துல தான் இருக்கும். இப்போ நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன்னா இதே சார்ட்டே நம்ம ஸ்டாக்ட் ஏரியா சார்ட்டாக மாற்றுவோம். கவனிச்சிங்கன்னா லாஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா எப்போவுமே ஒரே இடத்துல தான் இருக்குது, கீழே தான் இருக்கும். அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியா. ஸோ அந்த பொசிஷன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது, சீரீஸோட பொசிஷன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. ஓகே, எனக்கு வந்துட்டு அந்த ரிப்பன் சார்ட்டில் அந்த ஃபிக்ஸேஷன் ப்ராப்ளம் கிடையாது. நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ கவனிங்க, இங்கே பாருங்கள். ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா 2nd பொசிஷனில் இருக்குது ஜனவரியில். பட் அதே வந்து பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்துடுச்சு பாருங்கள். திருப்பியும் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கும். திருப்பியும் ஏப்ரலில் மூவ் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னா ஃபிக்ஸேஷன் ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு ஒரே இடத்துல இல்லை. அது எப்படி மாறுது, வேல்யூவை பொறுத்து மாறுது. அப்படின்னா டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது தான் ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் எனக்கு. இப்போ எனக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா நான் இப்படி வச்சுட்டு படிக்கிறதோட ஸ்டாக்ட் ஏரியா சார்ட்டை வச்சு படிக்கிறதோட ஸ்டாக்ட் ஏரியா சார்ட்டில் என்னால் என்ன விஷயத்தை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும்னா ட்ரெண்டை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பட் இவர் வந்து கம்பேர் டு அதர், இவர் வந்து டாப் கான்ட்ரிபியூட்டரா, 2nd லெவல் கான்ட்ரிபியூட்டரா, 3rd லெவல் கான்ட்ரிபியூட்டரா வந்து பார்க்க முடியாது. இப்போ இன்ஃபேக்ட் லாஸ்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் பெஸ்ட்டு கான்ட்ரிபியூட்டர், ஆனால் கீழே இருக்குது. ஸோ எனக்கு ரேங்க் பண்ணணும், வேல்யூவை பேஸ் பண்ணி ரேங்க் பண்ணணும் சீரீஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரிப்பன் சார்ட் தான் அதுக்கு பெஸ்ட் விஷுவலைசேஷன். ஸோ அதனால் ரிப்பன் சார்ட்டில் நமக்கு அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் சீரீஸோட பொசிஷன் டிசைட் ஆகிடுது. அது மட்டும் இல்லை,
ஒரு மந்த்துக்கும் இன்னொரு மந்த்துக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தது, எவ்வளோ ரேங்க் மேலே மூவ் ஆயிருக்கு, கீழே மூவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை நான் மவுஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஹவர் பண்ணும்போது என்னால் பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் மவுஸ் இங்கே வைக்கிறேன். இது வந்து ஜனவரி ரஷ்யாவோடது. பட் இங்கே எதுவும் எனக்கு காட்டல. பட் பிப்ரவரிக்கு போகிறேன். பிப்ரவரிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பிப்ரவரியோட டேட்டா மட்டும்தான் காட்டுது. எந்த இடத்துல வைக்கும்போது பிப்ரவரியோட மட்டும்தான் காட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரிசைஸ்லி கவனிச்சிங்கன்னா நான் வந்து இந்த பாரில் வைக்கும்போது மட்டும் அதை காட்டுது. சப்போஸ் எனக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் மாறி இருக்கேன், ஏறி இருக்கேன்னு பார்க்கணுன்னா இந்த பாரில் வைக்காமல் பக்கத்தில் இருக்கிற அந்த கர்வ் ஸ்ட்ரக்சரில் வைக்கும் போது இப்போ பாருங்கள் க்ளீனாக காட்டுது பாருங்கள். ரஷ்யா வந்து ஜனவரியில் வந்து கிட்டத்தட்ட 20,73,000 கொடுத்துருக்கு. பட் பிப்ரவரியில் வெறும் 16,29,000 தான் கொடுத்துருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட 21% கீழே இறங்கியிருக்கு. ரேங்க்கில் ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 4th ரேங்க்குக்கு ட்ராப் ஆகிருக்கு. அப்படின்னா 3 ரேங்க் ட்ராப் ஆகிருக்கு. இது எதுவுமே நான் ஸ்பெசிஃபிக் கேல்குலேஷன்ஸ் எதுவும் பண்ணாமல் அதுவே கேல்குலேட் பண்ணி வேல்யூ வச்சு நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுது. இதை நான் ஒரு டேபிளில் ப்ரெசென்ட் பண்ணணுன்னா லிட்ரலி ஒரு டேக்ஸ் ஃபார்மில் எழுதி தான் நான் ப்ரெசென்ட் பண்ண முடியும். பட் அந்த மாதிரி எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷுவலைசேஷன் நம்மளால் பார்க்க முடியும்னா அது ரிப்பன் சார்ட்டில் மட்டும்தான். இது வேறு ஸ்டாக்டு சார்ட்லேயோ ஸ்டாக்டு ஏரியா சார்ட்லேயோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளால் பார்க்க முடியாது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ரிப்பன் சார்ட். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களோட கன்சியூமருக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தான் கொடுக்கணும்னு நீங்கள் விஷுவலைசேஷனில் ஆசைப்படுறீங்க அப்படின்னா ரிப்பன் சார்ட்டை ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ரிப்பன் சார்ட்டில் இருக்கிற ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரிப்பன் சார்ட் ஏன் ஸ்பெஷல்ன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. பட் ரிப்பன் சார்ட்டில் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, வேறு ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பில் செக்ஷனையும் டேட்டா செக்ஷனையும் எடுத்து மினிமைஸ் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செக்ஷனை கொண்டு வரேன். ஃபார்மேட் செக்ஷனில் நம்ம பார்க்க போகிறது எல்லா செக்ஷனும் கிடையாது. ஸ்பெசிஃபிக் டு ரிப்பன் சார்ட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னா 2 இடத்த தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு டேட்டா லேபிளை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணும்போது கவனிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு ஒன்றுமே தெரியல. காரணம் இது ரொம்ப சின்னதாக இருக்குது. இது இப்போ வந்து இதை நான் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். தென் இட் வில் ஸ்டார்ட் ஷோயிங் யூ தட் டேட்டா லேபிள். இப்போவும் பாருங்கள், நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். பட் இப்போவும் நம்ம எவ்வளோ பெருசு பண்ணாலும் காட்டல. காரணம் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நம்ம கீழே போயிட்டு இந்த டைட்டில் அப்படின்ற செக்ஷனுக்கு ஆக்டிவேட் பண்ண போகிறோம். அடுத்தது இந்த 2 ஆப்ஷனையும் ஆக்டிவேட் பண்ண போகிறோம். எந்த ஆப்ஷன்? ஓவர்ஃப்ளோ டெக்ஸ்ட்டு, ஆப்டிமைஸ் லேபிள் டிஸ்பிளே. இந்த 2மே ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னால் இங்கே பார்க்க முடியுது. கவனிச்சிங்களா? நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆக்டிவேட் பண்ணும்போது பார்க்க முடியல. பட் இதை நான் சைஸை பெருசு பண்ணிவிட்டு டேட்டா லேபிள் செக்ஷனில் வந்துட்டு ஓவர்ஃப்ளோ டெக்ஸ்ட்டு, ஆப்டிமைஸ் லேபிள் இது 2யும் ஆக்டிவேட் பண்ணேன். அதை தவிர இந்த டைட்டில்ன்றதை ஆக்டிவேட் பண்ணேன். இப்போ என்னால் இங்கே அந்த கண்ட்ரி நேமோடு சேர்த்து அந்த வேல்யூவும் பார்க்க முடியுது. அப்போ இதுக்கு மேலே நமக்கு யார் தேவையில்லை? லெஜெண்டு இதுக்கு மேலே தேவை கிடையாது. லெஜெண்டை நம்ம டீஆக்டிவேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லெஜெண்டை டீஆக்டிவேட் பண்ண போகிறேன். ஸோ லெஜெண்டை ஆஃப் பண்ணிடலாம். லெஜெண்ட் தேவை கிடையாது. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ஒய் ஆக்சிஸோட வேல்யூவும் தேவை கிடையாது. ஒய் ஆக்சிஸோட டைட்டிலும் தேவை கிடையாது. ஏன்னா நம்மளோட விஷுவலைசேஷன் டைட்டிலே கிளியராக இருக்குது. அதனால் ஒய் ஆக்சிஸ்குள்ளே போயிட்டு ஒய் ஆக்சிஸோட வேல்யூவும் டர்ன் ஆஃப் பண்ண போகிறோம், டைட்டிலையும் டர்ன் ஆஃப் பண்ண போகிறோம். எதுக்காக இதெல்லாம் பண்ணுறோன்னா நம்மளோட லேபிளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுக்குறதுக்காக. இப்போ கவனிச்சிங்கன்னா லேபிள் ஃபுல்லாக அக்காமடேட் ஆகல பாருங்கள், ஓவர்லேப் ஆகுது. இதை கொஞ்சம் நம்ம எப்படி பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நீங்கள் இன்னொரு செக்ஷனையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ரிப்பன் சார்ட் க்ரியேட் பண்ணும் போதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய ஏரியா எதுன்னு சொன்னால் டேட்டா லேபிளில் சொன்னேன். டேட்டா லேபிளில் நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய 2 ஏரியா, இந்த 2 செக்ஷன் சொன்னேன். ஓவர்ஃப்ளோ டெக்ஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கணும், ஆப்டிமைஸ் லேபிள் ஆக்டிவேட் பண்ணிக்கணும், டைட்டில் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். சரி, அப்போ வேறு என்ன பண்ணணும்? இன்னொரு ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா காலம்னு ஒரு ஏரியா இருக்கும், ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த காலம்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இந்த காலம்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன், இந்த லே அவுட் அப்படின்ற கேட்டகரி கீழே 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த 2 ஆப்ஷனோட வேலை என்னன்னு பார்க்கலாங்க பாருங்கள். இப்போ இதில் 2 விஷயம் இருக்குது. ஸ்பேஸ் பிட்வீன் கேட்டகரி, ஸ்பேஸ் பிட்வீன் சீரீஸ். ஸ்பேஸ் பிட்வீன் கேட்டகரி அப்படின்றது எதை குறிக்குதுன்னா நவம்பர் டிசம்பருக்கு நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸை ரெடியூஸ் பண்ணுறது. இது எதுக்காக ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்டு பார் சார்ட் மாதிரி பின்னாடி ஒரு காலம் சார்ட் மாதிரி ஒரு வெர்டிக்கல் பார் மாதிரி தெரியுதா? இந்த பாரோட விட்த்து இன்க்ரீஸ் ஆகும். இது இன்க்ரீஸ் ஆகல எனக்கு கிடைக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா இந்த ஓவர்லேப் ஆகிற வேர்ட் வந்து அதுக்குள்ளே ஃபிட்டாக பார்க்கும். இப்போ பாருங்கள், நான் அதை ரெடியூஸ் பண்ணுறேன்.
பாருங்க நான் ரெடியூஸ் பண்ணுறேன். இது ரெடியூஸ் பண்ண அது உள்ளே ஃபிட்டாக ட்ரை பண்ணுது. ஸோ எவ்வளோ வேணுமோ எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்பேஸ் பிட்வீன் சீரீஸ் இதை இன்க்ரீஸ் பண்ணேன்னா இந்த 2 இந்தியா, ரஷ்யா, யுனைடெட் இது ஒரு சீரீஸ். இந்த சீரீஸ்க்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணாலும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சார் நான் இவ்வளவும் பண்ணிட்டேன் சார், இப்போ கூட இது அகாமடேட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது எந்த மோடுக்கு போய் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணிங்கன்னா ஃபோக்கஸ் மோடுன்னு ஒன்று இருக்கும். இந்த ஃபோக்கஸ் மோடை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃபோக்கஸ் மோடுக்கு போகும்போது உங்களால் இதை கம்ஃபர்டபுளாக ப்ரெசென்ட் பண்ணலாம், எந்த இஷ்யூவும் இல்லாமல். இப்போ இதை கூட இன்னும் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பக்காவாக நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த இதில். ஃபோக்கஸ் மோடுன்றது என்னென்னா, உங்கள்கிட்ட மல்டிபிள் விஷுவலைசேஷன் இருக்குது. ஒரு விஷுவலைசேஷனை மட்டும் ஜூம் பண்ணி காட்டணும் ப்ரெசன்டேஷன் பர்பஸ்க்காக. முடிஞ்சதுக்கப்புறமா யூ கேன் கம் பேக் டு ரிப்போர்ட். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபோக்கஸ் மோடுக்கு அப்புறமா பேக் டு ரிப்போர்ட்னு பாருங்கள், கிளிக் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி பேக் டு த ரிப்போர்ட். இப்போ இந்த விஷுவலைசேஷனே நான் இப்போ வந்து இதை ரொம்ப சின்னதாக்குறேன். இப்போ பாருங்கள், இது இப்படி இருக்குது. இப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம், இது வந்து ஃபுல்லாக தெரியல. இப்போ இந்த மாதிரி தான் வச்சுருக்கீங்க உங்களோட விஷுவலைசேஷனை. இப்போ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா நேராக வந்து ஃபோக்கஸ் மோடை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்க்ரீனில் கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் ஆகிரும். உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ எப்போல்லாம் பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸும் பார்க்கணும், ரேங்கிங்கும் பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் ரிப்பன் சார்ட் தான் பெஸ்ட் விஷுவலைசேஷன். ரிப்பன் சார்ட்டோட ஃபார்மேட்டிங்னு வரும்போது எந்த 2 ஏரியாவை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலம் செக்ஷனில் இருக்கிற லே அவுட்டை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி டேட்டா லேபிளில் நம்ம ஆக்டிவேட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் சீரீஸ், அந்த ஓவர்லாப்பிங் டெக்ஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். அதை தவிர டைட்டிலையும் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக எல்லாமே வந்து கரெக்டான பிளேஸில் உட்காந்துரும். எல்லாம் செட் பண்ணியும் டேட்டா லேபிள் பர்ஃபெக்டாக வரல, ரொம்ப கிராம்ப்டப்பாக இருக்குது, எனக்கு ப்ரெசன்டேஷன் அப்போ பார்க்க நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போக வேண்டிய மோடு ஃபோக்கஸ் மோடு. ஃபோக்கஸ் மோடில் வச்சு அந்த விஷுவலை ப்ரெசென்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் யூ கேன் கம் பேக் டு த ரிப்போர்ட் பை கிளிக்கிங் ஆன் பேக் டு ரிப்போர்ட். ஸோ இதை வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். பட் திங்க் வைஸ்லி பிஃபோர் யூ கோ ஃபார் சச் திங். ஏன்னா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ரொம்ப கிளம்ஸியாக ப்ரெசென்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது பெட்டரு. பொதுவாக நீங்கள் ரிப்பன் சார்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மட்டும் ஒரு பேஜை கொடுத்துட்டா கூட பெட்டர் சாய்ஸு. அதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன், அதுதான் நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு பேஜை கொடுத்துட்றது பெட்டர். இது வந்து நம்ம வரப்போகிற வீடியோஸில் தெரிஞ்சுப்போம். இந்த டூல் டிப் பேஜை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ட்ரில் த்ரூ, இந்த ட்ரில் அப்பு, இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் டீட்டெயிலாக நம்ம கற்றுக்கும் போது இந்த மாதிரி எப்படி செப்பரேட் விஷுவலைசேஷனாக கொடுக்குறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் வரப்போகிற வீடியோஸில். இதோட அந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். மறுபடியும் பவர் பிஐயில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷுவலைசேஷனோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.